அதிலே குறிப்பிட்டபடி பரமபதம் சென்றார் சுவாமி. இங்கே பேரிழப்பு, அடியார்கள் என அனைவரும் கதறுகின்றார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே எம்பெருமானார் சொல்லிவிட்டார், சாதித்தருளி விட்டார், நான் என்னுடைய உடலை கழித்து தான் செல்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் என்று அதை திருடமாக சொன்னது. அதற்கு அனுகுணமாக பிரத்யட்சமாக அந்த திவ்யமங்கல விக்கிரகம் ஸ்ரீபெரும்புதூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடியதோருக்கா பின்னாடி பாருங்க, பின்னாடி இந்த போட்டோவில் இருக்கார். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை கந்தாடையாண்டான் மூலமாக நிர்மாணம் பண்ணி அதிலே தன்னுடைய பிராண பிரதிஷ்டை பண்ணார் எம்பெருமானார். பிரம்மரந்திரம் இந்த தலையில ஓட்டம் இருக்கும், அது வழியாக தன்னுடைய பிராணனை உள்ளே செலுத்தி சுவாமி எம்பெருமானாரே அந்த விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டை செய்தார். பிராண பிரதிஷ்டை செய்து இதை ஸ்ரீபெரும்புதூரிலே, நான் பிறந்த ஊரிலே, அங்கே சென்று ஆதிகேசவ பெருமாள் சந்நிதிக்கு அருகாமையிலே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண வேணும் என்று நியமித்து தை மாசம் புஷ்ய நட்சத்திரம் 3 நாள் உற்சவம் நடந்ததுன்னு சொன்னேன். அதுக்கு கூட சுவாமிகள்லாம் எழுந்தருள வேணும்னு சொன்னேன். ஒரு அம்மா எழுந்தருளினா, அந்த அம்மா மூலமா ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் நடந்தது கோயில்ல. அந்த அம்மா திருவாபரணம் சமர்ப்பிச்சா சுவாமிக்கு. எதுகிரி ஜீர் எழுந்தருளி அவர் அதை செய்தார். அந்த அம்மா கோஷ்டியில கூட இருக்கா, அந்த அம்மாவுக்கு பிராப்தமாச்சு. அப்போ அந்த உற்சவம் தை மாசம் பிரதிஷ்டை ஆச்சு. எம்பெருமானார் இங்கேயே எழுந்தருளி இருக்கிறார், திருநாட்டுக்கு செல்லவில்லை. அவருடைய பிராணனானது அங்கே திவ்யமங்கல விக்கிரகத்திலே எழுந்தருளி இருக்கிறார் அவர். அப்போ நாளைய தினம் எம்பெருமானாருக்கு தீர்த்த தினம் கொண்டாடுவது என்பது கிடையாது, மாமனிகளுக்கு கொண்டாடுவதை போலே. இப்போ ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்லுகிறேன், அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்களுக்கு தெரியாது. இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அடியார்களுக்கு யாருக்குமே தெரியாத விஷயம். மாமனிகளுக்கு தீர்த்த தினம், தீர்த்த பரிபாலனம் ஏற்பட்டிருக்கு, நம்பெருமாள் பண்ணுகிறார். வேற எந்த ஆழ்வாராச்சாரியர்களுக்கும் கிடையாது, எம்பெருமானாருக்கும் கிடையாது. அப்போ ஊரில் இருக்கக்கூடிய மகானுபாவர்கள், பண்டிதர்கள், மேலோர்கள், ஞானிகள், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்கள், அவர்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டது. நாளைய தினம் திருவாதிரை, சுவாமி பரமபதம் எழுந்தருளிய நாள். நாளையிலிருந்து 5 நாள் மகோத்சவம், மாசி மாகத்துல மாசத்துல கொண்டாடக்கூடிய உற்சவம். மாசி மகம், புதன்கிழமை மாசி மகம். 5 நாள் எப்படி உற்சவம்? திருவாதிரை, புனர்வசு, புஷ்யம், ஆயில்யம், மகம். இந்த 5 நாள் உற்சவம். இந்த மகோத்சவம் என்பது, மாசி மகம் என்பது தீர்த்தவாரி. எம்பெருமான் சக்கரத்தாழ்வாரோட சமுத்திரத்திற்கோ இல்ல எங்கேயோ போய் அங்க தீர்த்தவாரி கண்டருள்வான். சத்சம்பிரதாயத்துல எல்லாருக்கும் தெரியும். பார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளிக்கேணியிலே அங்கே எங்க சமுத்திரக்கரைக்கு எழுவார். சமுத்திரம் இருந்ததுன்னா பர்வம்னா பௌர்ணமி கணக்கு வச்சுப்பா. ஸ்ரீபெரும்புதூர்ல சமுத்திரம் கிடையாது, அதனால நட்சத்திரத்துக்கு பிராதானியம். மாசி மகத்தன்று இந்த 5 நாள் உற்சவம் நாளையில இருந்து ஆரம்பம். நாளைக்கு வந்தா எம்பெருமானாருடைய தீர்த்த தின பரிபாலன தின கணக்கான அந்த கணக்கிலே அனுஷ்டிக்கப்படுகிற அந்த தீர்த்தத்தை சுவீகரிக்கலாம். அது அவர்களுடைய இதை பொறுத்து இருக்கு, எப்படி வர முடியும்ன்றது தெரியாது. கோஷ்டி உண்டு, பெருமாள் எழுவார், பெருமாள் கூட சக்கரத்தாழ்வார் வருவார். சக்கரத்தாழ்வாருக்குன்னு ஏற்பட்ட உற்சவம் அது. மகோத்சவம்ன்றது தீர்த்தவாரி உற்சவம். நாளைய தினம் திருவாதிரை என்பதனாலே எம்பெருமானாருக்கு அவருக்கு மாச திருநட்சத்திர கணக்கு. சுவாமி எழுந்தருள்வார், திருமஞ்சனம் ஆகும். பெருமாளோட சக்கரத்தாழ்வாரோட எம்பெருமானாருக்கும் ஆகும். முதலையாண்டாரும் எழுந்தருள் இருப்பார். முதலையாண்டான் யாரு? அவருடைய திருவடி ஆகி தீர்த்த பிரசாத விநியோகம் ஆகும். அது நாளைக்கு தீர்த்த தினம் கொண்டாடுவதாக இருக்கக்கூடிய கணக்கு. அது அன்னைக்கு பண்றது இல்லை. 5 நாள் உற்சவம் முடிஞ்சு அந்த 5 நாள் 5வது நாள் மகத்தன்னைக்கு ஏரி இருக்கு அங்க. பெருமாள் கருடோபரியா கருட சேவை பண்ணி எம்பெருமான் கருட வாகனத்துல எழுந்தருள்வார். கூட சக்கரத்தாழ்வார் எழுவார். எம்பெருமானார் பல்லக்கில சுவாமி பெருமாளுக்கு காவலாக எழுந்தருள்வார். கோவிலை விட்டு பெருமாள் கிளம்பிட்டான்னா, ஊர் எல்லையை தாண்டாருன்னா பெருமாள், எம்பெருமானார் பெருமாளை ஊர் எல்லை தாண்டி தனியாக விடமாட்டார். இதுதான் ஸ்ரீபெரும்புதூருடைய அனுஷ்டானம். ஊர் எல்லையை பெருமாள் தாண்டாருன்னா சுவாமி கூட இருந்துட்டே இருப்பார். சுவாமி பெருமாளுக்கு திருமேனி காவல் மாதிரி. அப்போ ஊரை தாண்டி இருக்கக்கூடிய ஏரி, அங்க மண்டபம் இருக்கு, ஜீயர் தோட்டம்னு சொல்லுவாங்க, அங்க இடம் இருக்கு ஏரி கரையில. அங்க எழுவார் பெருமாள் கருட வாகனத்துல. கூட சுவாமி போவார். சுவாமி எழுந்தருளி அங்கே எங்கேயாவது தீர்த்தவாரின்றது ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு உண்டான்னா உண்டு, எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் கிடையாது. நம்மாழ்வாருக்கு உண்டு. திருக்குறுகூருங்கிற ஆழ்வார் திருநிலையிலே மாசி இப்போதான் முடிஞ்சுது இந்த உற்சவம். மாசி அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அவருக்கு தீர்த்தவாரி பிரம்மோற்சவம், கொடியேறி உற்சவம் நடக்கும்.
பெருமாளுக்கு கொடியேறி துவஜாரோகணம் ஆகி உற்சவம் பண்ற மாதிரி அவருக்கும் உண்டு. எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் கிடையாது. அப்போ அந்த தினத்தன்று பெருமாள் அங்கே எழுவார், கூட இவர் சுவாமி எழுவார், அங்கே எழுந்தருளி அங்கே சக்கரத்தாழ்வாருக்கு சமாசனத்துல யாரும் கிடையாது. தீர்த்தவாரின்னா அது சக்கரத்தாழ்வாருக்கு மட்டுமே. அங்க பார்த்தா நாளைக்கு வர முடியலன்னா கட்டாயம் மாசி மகத்தென்று வர வேணும், அடியனுடைய பிரார்த்தனை. அங்க அந்த தோட்டத்துக்கு வரணும். அந்த ராஜீவ் காந்தி மெமோரியல்னு சொல்லுவா, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா வலது பக்கத்துல ஏரி கரையில அந்த இடம் இருக்கு, மண்டபம் இருக்கு. அங்கே இறங்கி திருமஞ்சனாகும். யாருக்கு? பெருமாளும் சுவாமியும் அவ 7 ரூபாய் பல்லக்குல இருப்பார், பெருமாள் கருடவானத்துல இருப்பார். சக்கரத்தாழ்வாருக்கு சரி சமமாக ஏகாசனத்திலே முதலையாண்டானை எழுந்தருள பண்ணி சக்கரத்தாழ்வாருக்கும் முதலையாண்டானுக்கும் திருமஞ்சனாகும். சக்கரத்தாழ்வான்றது கருதுமிடம் பொருதுமுனல். எம்பெருமானுடைய கையில இருந்து எங்க துஷ்ட நிகிரகம் பண்ணமோ, எம்பெருமானுடைய அந்த அனுமதி இல்லாமையே போய் துஷ்ட நிகிரகம் பண்ண போகக்கூடியவர் யாருன்னா திருவாழி ஆழ்வான். அவர் பெருமாளுடைய சாட்சாத் பெருமாளுடைய அம்சம்ன்றதுனால அவருக்கு தீர்த்தவாரி உண்டு. பெருமாள் எழுந்தருள் இருப்பார், அவர் முன்னாடி நடக்கும். அவருக்கு சமமா ஆச்சாரியருடைய திருவடியை கொண்டு வைக்கலாமா? ஸ்ரீபெரும்புதூர்ல அனுஷ்டானம் பாருங்க, பெரியவா ஏற்பாடு பண்ணுது. அவருக்கு சமமா முதலையாண்டான் எம்பெருமானாருடைய திருவடி எழுந்தருளி திருமஞ்சனாயி 2 பேரும் கொடை சாமரம் தடி வாத்தியத்தோட ஏரி கரைக்கு போய் அங்க தீர்த்தவாரி அவபிருத்த ஸ்நானம்னு பேர். அதுக்கு முடிவாக அவபிருத்தன முடிவான தீர்த்தவாரி என்று சக்கரத்தாழ்வாருக்கு பண்ணக்கூடிய அனுஷ்டானம். அப்படி எல்லாம் ஆழ்வாரோட சக்கரத்தாழ்வாரோட தண்ணியில மூழ்கி எழுந்திருப்பார்கள், தெரியும். இதெல்லாம் நீங்க சேவிச்சிருப்போங்க. இதுல எல்லாரும் அதுல பங்கு கொண்டு இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ அன்னைக்கு முதலையாண்டானும் சக்கரத்தாழ்வாரும் ஒரே சமயத்துல தீர்த்தவாரி ஆகும். ஆகி திருப்பி இந்த இடத்துல அந்த மண்டபத்துல எழுந்தருளி அந்த தீர்த்தம் ஆகும். தீர்த்தவாரி தீர்த்தம் சக்கரத்தாழ்வாருடைய தீர்த்தம் தானே தீர்த்தவாரி தீர்த்தம். கூட எம்பெருமானாருடைய திருவடி, எம்பெருமானார் சாட்சாத் அவரே அவருடைய திருவடி எழுந்தருளி ஆச்சு, அவருடைய திருவடி தீர்த்தம் ஆறுது. இதுதான் தீர்த்த தின பரிபாலனம், இதுதான் தீர்த்த தினம். எப்படி மணவாள மாமர்களுக்கு திருவரங்கநாதன் தீர்த்த தின பரிபாலனம், தீர்த்த பரிபாலன தீர்த்த தினத்தை அதை அனுஷ்டிக்கிறானோ, நாம பண்ற சிராத்தம் மாதிரி, சிராத்தம்னா திருவத்தியனம்னு பேரு, நம்ம பெரியவாளுக்கு பண்றோம் இல்ல, அத மாதிரி எம்பெருமானாருடைய தீர்த்த தினம் எது? மாசி மகம். நாளைக்கு பரமபதம் போன இன்னைக்கே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இவருக்கு சன்னியாசிகளுக்கு நம்மை போன்று காரியம். ஒருத்தர் பரமபதம் போயிட்டாருன்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தான்னு சொன்ன உடனே அவருக்கு காரியம் பண்றோம். 10 நாள் காரியம், 13, 11, 12, 13 சுபஸ்வீகாரம், அது வரைக்கும் பண்றோம். சன்னியாசிகளுக்கு அப்படி கிடையாது. அவர்களுக்கு நியமம் இருக்கு. இதெல்லாம் மனதுல கணக்கில் கொண்டு 5 நாள் அவருக்கு இந்த சரம கைங்கரியம் மாதிரி கணக்கிலே கொண்டு அது 5வது நாள் முடிவான மாசி மக்கத்தென்று சக்கரத்தாழ்வாரோட எம்பெருமானாருடைய திருவடியான முதலியாண்டான் எழுந்தருளி தீர்த்தம் சாதிப்பது. யாரையாவது போய் கேளுங்கோ, இந்த அனுஷ்டானம் யாருக்கும் தெரியாது. ஆகையாலே நாளைய தினம் ஒரு புண்ணிய தினம். யதாசௌரியம் சுவாமிகள் எல்லாம் அங்கே வர முடியவில்லை, பக்கத்துல திவிதேசம் எங்கேயா இருந்தா அங்கேயாவது செல்ல வேணும். ஆனா அங்கெல்லாம் இந்த அனுஷ்டானம் கிடையாது. அவருடைய அந்த ஜென்மஸ்தானமான அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கு எழுந்தருள வேணும் நாளைக்கு. இல்லைன்னா மாசி மகத்தன்று. இந்த விடயத்தை அடியேன் இன்றைய தினம் விண்ணப்பம் செய்ய வேணும் என்கிற பாரிப்பு, இதை சொல்லியே தீர வேணும். அந்த எம்பெருமானார் இல்லையே தரிசனம் இல்லை. அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் மாமன்கள் பரியந்தமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை இன்றளவும் பொலிந்து விளங்குகிறது, தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் மனதிலேயும் உடலிலேயும் சரீர பலம், மனோபலம், தேக பலம் இருக்கிறச்சேவே இதையெல்லாம் அனுபவிக்க வேணும். வயதாயிடுத்துன்னா போக முடியாது. ஆனா பக்தி பூண்டு இருப்பவர்களுக்கு வராக பெருமாள் சொல்லி வைத்தான் சரம ஸ்லோகத்திலே. அப்படி வர முடியல, கடைசி காலத்துல ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் தத்தம் பிரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு நம்முடைய வராக பெருமாளுடைய திருவாக்கு பிராட்டிக்கு அருளியது. கடைசியில மரக்கட்ட மாதிரி கல்லு மாதிரி இருப்பான், நினைவிழந்து போயிடும். ஏன்? வயது, மூப்பு, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, நடக்க முடியாது, தள்ளாம வந்துடும். அப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால சிறு வயதுல இருந்து அதாவது தாத்து சாமியம் சொல்லக்கூடிய, தாத்துன்னா
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கப்பம், இதுக்கு தாத்துன்னு பேரு. ஏற்கனவே இந்த விஷயத்தாடி ஏன் சொன்னேன் காலக்ஷேபத்துல நினைக்கிறேன். இது எப்போ சமமா இருக்கும்? சிறு வயதுல, பால்யத்துல இருக்கும். வயதாக வயதாக இது மாறும். இந்த சிஸ்டம் ஆனது கொலாப்ஸ் ஆகும். அவ என்ன சொல்ல வர்றார் வராக பெருமாள்னா, தாத்து சாமியம் ஸ்திதே, எப்பொழுது உடலானது ஆரோக்கியமாக இருக்கிறதோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இளமை பருவம்னு சொல்றாரு. ஸ்மர்த்தா, நினைக்கிறவன் அந்த இளமை பருவத்திலிருந்து, தாத்து சாமியம் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்திலிருந்து என்னை நினைக்கிறவன் ஸ்மர்த்தா. விஸ்வரூபம், என்னுடைய விஸ்வரூபத்தையும் சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இருப்பையும் நினைக்கிறானோ, மாம் என்னை, அஜம், அஜம்னா எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து பிறப்பற்றவன், பிறப்படுத்து பிறப்பற்றவனாக இருக்கக்கூடிய என்னை, அனாதி அனந்தமாக இருக்கக்கூடிய என்னை நினைக்கிறானோ, ததஸ்தம் மிரியமானந்து, கடைசியில அவனுக்கு அந்திம காலம் வந்துடுத்து, மிரியமானம், சாக கிடக்கிறான். காஷ்ட பாஷாணம், காஷ்டம்னா கட்டை, மரக்கட்டை, பாஷாணம்னா கல்லு, சன்னிபம் அத மாதிரி இருக்கான். ஒன்னும் தெரியல அவனுக்கு. அந்த சமயத்துல அகம் ஸ்மராமி, அவனை நான் நினைக்கிறேன். யார் அவனா? மத் பக்தம், என்னுடைய பக்தனான அவனை நினைக்கிறேன். யார் அவன்னா? அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனாகா பரியுபாசத்தே. அவன் சிறு வயசுல இருந்து நான் பக்தி பண்ணான். அவன் இப்போ என்ன நினைக்க முடியல. ஆனா நான் அவனை ஞாபகம் வச்சுட்டு அவனை என்ன பண்றேன்? நயாமி, இட்டு செல்கிறேன், கூட்டி செல்கிறேன்னா பரமாங்கத்தியும் பராங்கத்தியும் பரகதிக்கு கூட்டும் போடுறேன்னு அவர் எம்பெருமான் வராக பெருமாளுடைய திருவாக்கு. அதனாலே கோட்டியிலே உள்ளவர்கள், முடியும் தங்களால் இயலும் என்று இருப்பவர்கள் கலந்து கொள்ள வேணும். முடியாதவர்களுக்கு இந்த விஷயம் சென்று சேர வேணும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக விண்ணப்பம் பண்ணேன். இன்றைய தினம் இதுக்குன்னு ஒதுக்கி சொல்ல வேணும் என்பதற்காக எம்பெருமானார் திருவுள்ள பாரிப்பின்படி, அவர்களுடைய அனுகிரகத்தின்படி, அவருடைய ஆக்கியின்படி அடியேன் இந்த வார்த்தைகளை விண்ணப்பம் செய்தேன். அபகத மதமான இரந்திமோ பாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைரத்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜன சுகிருபிர் நிர்ஜித குரோதலோபைஹி வரவரமுனிபிருத்யைரத்து மே நித்யயோகः நச்சேத்ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமபக்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாதிருஷः புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரः त्रिणीकृत विरिञ्चादि निरङ्कुश विभूतयः रामानुज पदाम्बोज समाश्रयणशालिनः श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्ञनः कान्तिमत्यां प्रसूताय इतिराजाय मङ्गलं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवातवे नमः। श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयान् नित्यश्रीः नित्यमङ्गलम्। கோதில் உலகாசிரியன் கூற குலோத்தமதாதத்தீதில் திருமலையாழ்வார் செழுங்குறவை மணவாளர் போது புகழ் திருநாவுடைய பிரான் சாதவுடன் போத மணவாளமுனி புன்னடிகள் போத்துவனே. வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகுலம் வாழி முடும்பை என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்து பேரின்பம் மிகு நல்லாரினம் சூழ்ந்து இருக்கும் இருப்பு. போதும் முடும்பை உலகாசிரியன் அருள் ஏதும் மறவாதையும் பெருமான் நீதி ஒழுவா சிறுநல்லூர் மாமரையோன் பாதம் தொழுவார்க்கு வாராதுயர். காலத்ரயேபி கரணத்ரய நிர்மிதாதி பாபத்ரியஸ்ய சரணம் பகவக்ஷமைவ சாச்சத்வயைவ கமலா ரமணேர்பிதாயதே க்ஷேமஸ்யேவ யதீந்திர பவச்ரிதானாம் ஸ்ரீமன்யதீந்திர தவ திவ்ய பதாப்ஜ சேவாம் ஸ்ரீசைலநாத கருணா பரிணாம தத்தாம் தாமன்வஹம் மம விவர்தய நாத தஸ்யாஹ காமம் விருத்தம் அகிலஞ்ச நிவர்த்தயத்வம். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ இதிராஜ தயாம்புராசே அக்ஞோயமாத்ம குணதேசு விவர்ஜிதச்ச தத்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.